எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுக்குரிய கடகராசி பலனை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. கடகராசி என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு. 12 ராசிகளில் 4ஆம் இடம் கடகராசி ஆகும். சந்திர பகவானை ஆட்சி பெற்ற இடம் கடகராசி. கடகராசியில் பிறந்தவங்க மிகவும் ஒரு துருதுருவான ஒரு சுறுசுறுப்பு தோற்றத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் ரசனை மிக்கவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பொருளையுமே ரசித்து இது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் கூட அது நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரசனையோடு ஒன்று வாங்கி வைத்து பார்ப்பவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். கடகராசியை பொறுத்தளவுக்குமே இந்த 2026ஆம் ஆண்டினுடைய பலன் எப்படி உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். காரணம், அவங்களுக்கு சமீபத்தில் அஷ்டமச்சனி நடந்து முடிஞ்சிருக்கு. அஷ்டமத்த சனியில் அவங்கள படாத கஷ்டங்களை படித்துட்டு தான் வந்திருக்கு. கடந்த 2.5 வருஷத்தில் அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வச்சிருச்சு இந்த அஷ்டமச்சனி. அஷ்டமத்த சனியில் சிலர் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் கூட இழந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டங்களையும் சந்திச்சிட்டிங்க. அப்படிப்பட்ட அஷ்டமச்சனி முடிஞ்ச கையோட 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கு. அதுக்கு உண்டான பலன் என்னங்கிறது இப்போ நாம் பார்க்க போகிறோங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், 9இல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானும், 12ஆம் இடத்துல விரயஸ்தானகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் அமைந்திருக்கிறார். இந்த கடகராசினுடைய பலன். அதே போல் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த கடகராசியினுடைய 2026ஆம் ஆண்டு தொடக்க நாளில் பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் அந்த இடத்துல அமைந்திருக்கார்கள். சரி, கடகராசியை பொறுத்தளவுக்குமே 2ல் கேது இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு பகவானும் இருப்பதனாலையும் உங்களுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது எப்படி இருக்க போகிறாரு. அதே மாதிரி 12ல் விரய ஸ்தானகத்தில் குரு பகவான் அமைஞ்சிருக்காருங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டம் அனைத்துமே அஷ்டமச்சனிலேயே உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ அந்த அஷ்டமச்சனி கொடுத்துட்டு விலகினதுனால பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருங்காலம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தீர்றதுக்கு உண்டான வழிமுறை எடுத்துக்குங்க. ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். காரணம் பார்க்கும்போது தகப்பன் ஸ்தானகாதிபதி என்று சொல்லக்கூடிய தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பகவான் என்று அமைஞ்சிருக்காரு. அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு அமைந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய திருவனை ஆக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயம் ஆக்குங்க. ஆனால் அது எளிமையாக இருக்காது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக முயற்சி திருவனை கண்டிப்பாக ஆக்கும், வெற்றி ஆக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த வெற்றி வாய்ப்பை நாம் அடையணும்னா கொஞ்சம் ரிஸ்கை கொஞ்சம் சிரமங்கள் பார்க்காம நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணத்தை நீங்கள் செலுத்தணுங்க. காரணம் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டில் 12ஆம் இடத்துல குரு பகவான் அதாவது மறைந்திருக்காருங்க. மறைந்து குரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைந்த பலனை தரும் தான் நம்ம சொல்லலாம். அதாவது சுப விரயங்கள், விரையாதிபதி இடத்துல இருந்தாலும் கூட விரைய செலவு ஒரு சுப விரயமாக உங்களால் பண்ண முடியும். சுப விரயம் என்பது என்னென்னா, நாம் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்ததை ஒரு புதுசாக ஒன்று செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு நல்ல காரியங்களை இல்லை ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை நம்ம பொருளாதாரத்தை நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அதற்காக ஒரு செலவினத்தை நீங்கள் செய்யலாங்க. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது. சரி, இந்த ராசியில் தொடக்க காலம் கொஞ்சம் பொறுமை. ஆனால் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு டைமாக வரும். ஏன்னா 12இல் இருக்கிற குரு ஜென்மத்தில் ராசிநாதன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வராருங்க. கடகத்தில் குரு உச்சமடைகிறார். அப்போ அந்த உச்சமடைகிற காலம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விதமான மாற்றங்கள் கிடைக்கும்.
அந்த மாற்றம் எப்படி உங்களுக்கு வரப்போகுதுன்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேங்க. 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் அப்படின்ற சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் செவ்வாயினுடைய மனையை வந்து குரு பகவான் வந்து பார்ப்பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடையமான ஒரு பூர்வீகங்கள், உங்கள் பெரியவங்களால் வந்த ஒரு சொத்துக்களாலேயே ஒரு பலம் கிடைக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. குழந்தைங்களால் வந்து ஒரு சில விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடையாக இருக்கும். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டலு, ட்ரீட்மெண்ட்டு, வைத்தியம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நடந்துகிட்ருக்குங்க. அப்போ நடந்து கொண்டு இருக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, கிடைக்காதா, நமக்கு நம்ம எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு உருவாகுமான்னு சொல்லி எல்லாம் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த வருத்தம் என்பது உங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரி, உங்களுக்கு வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா, அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி 9ஆம் பார்வையாக அவருடைய வந்து பார்வை 8ஆம் இடத்துக்கு வந்து கிடைச்சிருக்காருங்க. 8ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8இல் ராகு அமைந்திருக்கிறார். அப்போ ஆயுள் ஸ்தானகத்திற்கோ ஆரோக்கியத்தை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதே போல் 2ஆம் இடத்தில் கேது பகவான் குடும்பஸ்தானகத்தில் சிம்மத்தில் அமைந்திருக்காருங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இருந்தே குடும்பத்தில் வந்து பார்க்கும்போது சில நெருக்கடிகளும் மன உளைச்சலும், வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வார்த்தை கேட்கலையே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த கேதுங்கிறது 2ஆம் இடத்துல உக்காந்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம்னு பார்க்கும்போது கல்வி, வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடியது. தனம் சேரலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கலாம், இல்லை ஒரு நகை வாங்கலாம், இல்லை ஒரு தங்க நகைகளை நம்ம சேமித்து வைக்கலாம், நம்ம எதிர்கால தேவைக்காக பண்ணலாம். அடுத்தது வந்து கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி வாய்ப்பு, கல்லூரியில் படிக்கிற நல்ல ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு போகிற அளவுக்கு நல்ல டிகிரியில் பர்சன்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சமீபத்திலேருந்தே ஒரு சிறு தடுமாற்றம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் வந்து கேது பகவான் இருக்கார். ராகு போல் கொடுப்பவரும் இல்லை, கேது போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உட்காந்துருக்காருங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அதாவது வந்து கல்லூரி படிக்கிறவங்க, கல்வி படிப்பு விஷயமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கும். அதே போல் சில பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கலாம், நகை வாங்கலாம்னு சொல்லவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து நாமக்கிட்ட ஒரு 10 ரூபா நம்ம கையில் வந்து நம்ம சேமித்து வைக்கிறதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு செலவினங்களை அது சேர்த்துறது கூடாது பண்ணுங்க. உங்களுடையமான ஒரு வாழ்வாதாரத்தில் நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களுடைய கல்வி அறிவு எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முறையான ஒரு எளிமையான ஒரு வழிமுறை சொல்கிறேங்க. அதாவது பத்ரகாளியம்மன் கோவில் எங்கே உங்களுக்கு வந்து காளியம்மன் கோவிலில் போய் எலுமிச்சம்பழத்தால் நீங்கள் விளக்கு போடுங்க. அப்படி விளக்கு போட்டு நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் அதை நீங்கள் வந்து விளக்கு போட்டு கடவுள் வழிபாடு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்வி சரியான முறையில் நம்ம அமையலையேங்கிற வருத்தப்படுறவங்களுக்கும், குடும்பத்தில் அடிக்கடிக்கு சில பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும், அடுத்தபடி பார்க்கும்போது பொருளாதாரத்தை நம்ம ஏதாவது ஒன்று நம்ம சேமிக்கலாம், அதான் நகை ஆபரணங்களை உருவாக்கலாங்கிற எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கும் அந்த தடையெல்லாம் வந்து ஒதுங்கி உங்கள் குடும்பத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சில மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனில் 9ல் சனி இருக்கார். சனி இருப்பதனால் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தகப்பனார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய ப்ராப்ளங்களாக இருந்திருக்குங்க. அது வந்து இப்போ அவங்களுக்கு ஆயுளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. உடல் கவனத்தை நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள். மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் குறைகளுக்கு வந்து கிடையாது. இந்த உடைய அமைப்பில் உங்களுக்கு இப்போ 2026ஆம் ஆண்டினுடைய பொதுப்பலனாக உங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குங்க, எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.